இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 18/2/2026 புதன்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே மாசி மாதத்திலே 6ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையிலே பிரதமை. இந்த பிரதமை திதி அப்படிங்கிறது சாயங்காலம் 6 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். பின்பு துதியை திதின்னு வந்துடும். இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 10 மணி 23 நிமிடம் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வந்துவிடும். காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரமும், சாயங்கால வேளையிலிருந்து 6 7 மணி வரைக்கும் நல்ல நேரமும் இருக்கிறது. ராகு காலம் 12 1:30 மணி வரையும், யமகண்டம் 7:30 9 மணி வரையும், குளிகை நேரம் 10:30 12 மணி வரைக்கும் இன்றைய நாளில் இருக்கிறது. சந்திர பகவான் அமர பூசம் மற்றும் ஆயில்யம் என்கிற நட்சத்திரமான கடகராசிக்குள்ளர சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த நாளிலே சிவ என்கிற நாமயோகமும் பவ என்கிற கரணமும் உண்டு. இந்த சிவ நாம யோகத்திலே எந்த காரியங்களும் செய்யலாம், மனதிலே திருப்தியும் அமைதியும் உண்டாகும். பவம் என்கிறது சிங்கம்னு சொல்லுவோம். இதுவுமே நல்ல யாத்திரைகள் புதுசாக எங்கன்னா ஐட்டனரிஸ் எங்கன்னா போகணும்னா வச்சுக்கின்னு பண்ணலாம். வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இன்றைய நாளின் பிரதமை திதி எதையுமே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல முன்னின்று செய்யக்கூடிய காரியங்களை செய்யலாம். சதய நட்சத்திரத்துல பேர் வைக்கிறது, குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுற முதல் சாப்பாடு ஊட்டுறது, பூணூல் போட்டுக்கிறது, கல்வி கற்றுவது, புதுசா வண்டி வாகனங்கள்லாம் வாங்கினா இன்றைக்கு ஏறுவது, குழந்தைகளை தொட்டியில போடுறது, யாத்திரை போவது, இதெல்லாமே இந்த நாளிலே நல்ல விஷயங்கள் கொடுக்கும். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே ராகு தன் சதய நட்சத்திரத்திலே அமரக்கூடிய நாளான இன்றைய நாள் முக்கியமான நாள். நிறைய கன்ஃபியூஷன் எதுல வரும்னா ராகுவுடைய விஷயத்தினால்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ராகுவின் சதய நட்சத்திர நாள் இன்று நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க, அவசரப்படாதீங்க. மனதிலே கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா இன்னைக்கு அவசியம் துர்க்கை தேவியை வழிபட்டு வாருங்கள். நீங்க துர்க்கையை போய் நல்ல அரளிப்பூ வாங்கிட்டு விடுவார், அழகா கொண்டு போய் சாத்தி விட்டு, செவ்வப்பு பூக்கள் எதுவா இருந்தாலும் சரி, அரளிப்பூவா இருக்கணும், இல்லைன்னா செம்பருத்தியா இருக்கலாம், விருட்சி பூவா இருக்கலாம், ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் சுவாமிக்கு சேர்த்து விட்டு நல்ல மனசுல வேண்டிட்டு வாங்க. கால வேளையிலே இதை பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்ல நல்ல மனநிலைகள்லாம் உண்டாகி சுகங்கள் தொடர்ந்து இருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.